ஹலோ கைஸ், இந்த ஃபோட்டோட கேட்டை பாருங்கள். இந்த சைடில் மேலே போகிறதுக்கெலாம் வழி இருக்குது. இந்த ஃபோட்டோ யார் கட்டினாங்க அப்படின்னா, ஃபோட்டோ வந்து ஸ்டாண்டு வச்சு எடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா லைட் யூஸ் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸில் அப்படி அந்த வழியாக சுற்றி வந்தீங்கன்னா அடுத்தது நம்ம எங்கே போகிறோன்னா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா தரமான பிளேஸ். கீழே ஒரு குட்டி மியூசியம் மாதிரி. இந்த பில்லர்ஸ் ஃபுல்லாகவே டீ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன vlog பண்ண போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் ஃபோர்ட் இருக்குது. சப்போஸ் தெரியலை அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே திப்பு சுல்தான் பேலஸ் இருக்குது. ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். இதுதான் கேஆர் மார்க்கெட் ரோடு. இந்த ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் அந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படி கேட்லேருந்து நீங்கள் உள்ளாடி வந்துடலாம். இது வந்து என்ட்ரி ஃப்ரீ, ஸோ டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஃபோர்ட்லேருந்து உள்ளாடி வந்ததுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட டோர் சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது. என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்ததுமே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோயில் மாதிரி தான் ஒன்று இருக்குது. உள்ளாடி என்ட்ரு ஆனதுமே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஃபோட்டோ வந்து ஸ்டாண்டு வச்சு எடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா லைட் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறினீங்க அப்படின்னா ஃபைன் இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஃபோர்ட்டில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே இந்த ஹைட்டுக்கு வால் சுற்றி இருக்கும் எல்லா சைடுமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்குதா, இந்த வழியாடி தான் உள்ளாடி போவாங்க. ஏன்னா அங்கே இவ்வளோ பெரிய டோர். சப்போஸ் அந்த டோர் க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழியாக தான் போவாங்க. ஆனால் இப்போ அந்த டோர் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கலத்தி எடுத்துட்டாங்க. இதே மாதிரி உட்கார்றதுக்கு அங்கங்கேயா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்துக்கலாம். இந்த ஃபோர்ட்டில் நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலுமே எங்கேயுமே குப்பையாக இருக்காது. ஏன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெங்களூர் ஃபோர்ட் யார் கட்டினாங்க அப்படின்னா கெம்பகவுடா. இவர் தான் வந்து பெங்களூரோட ஃபவுண்டரும் கூட. இவர் கட்டும்போது எப்படி கட்டியிருந்தாருன்னா களிமண்ணால் கட்டியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து திப்பு சுல்தான் தான் அந்த பேலஸை மெயின்டைன் பண்ணார். அப்படி அந்த வழியாக சுற்றி வந்தீங்கன்னா அப்படி இந்த சைடில் வரலாம். இந்த சைட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளாடி போக முடியாது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கல்லால் கட்டியிருக்காங்க அந்த வால் ஃபுல்லாக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய கல்லாக அடுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ஸ்பேஸ்லலாம் நம்ம போக முடியாது, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருக்காங்க. மொத்தமாகவே இந்த ஃபோர்ட் வந்து அவ்வளோதான். அந்த எண்ட்லேருந்து இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் இவ்வளோ தான் அந்த ஃபோர்ட்டு. பெங்களூர் ஃபோர்ட் வந்து கொஞ்சம் குட்டி தான். கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் மொத்த ஃபோர்ட்டையுமே சுற்றி பார்த்துடலாம். இந்த சைடில் மேலே போகிறதுக்கெலாம் வழி இருக்குது, ஆனால் எல்லாமே க்ளோஸ்ட், அலௌடு கிடையாது உள்ளாடி. பெங்களூர் ஃபோர்ட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வச்சுருக்காங்க. பெங்களூர் ஃபோர்ட்டுக்கு வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. கேஆர்புரம் மார்க்கெட் அப்படின்னு. கேஆர்புரம் மார்க்கெட்டை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் அந்த ஏரியா. பெங்களூர் ஃபோர்ட் முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திப்பு சுல்தான் சம்மர் பேலஸுக்கு தான் போகிறோம். இதுதான் திப்பு சுல்தான் சம்மர் பேலஸோட என்ட்ரன்ஸ். அந்த கேட்டில் வந்ததுமே அதில் ஒரு பேனர் இருக்கும். அந்த பேனரில் வந்து ஸ்கேனர் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அந்த ஃபார்மில் நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணால் போதும், உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து சைடில் கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் இருக்கும். அது கொடுத்துட்டு உள்ளாடி வந்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு கூட அங்கே ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் பேக், ஹெல்மெட் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுக்கலாம். அப்படி என்ட்ரி ஆனதோன்னா இந்த பேலஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேலஸில் வந்து சப்போஸ் கண்ணு தெரியாத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. உள்ளாடி வந்ததுமே இந்த மாதிரி ஒரு கார்டன் செட்டப். அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த சம்மர் பேலஸ். இந்த சம்மர் பேலஸில் இருக்க எல்லா பில்லர்ஸுமே வுட்டில் செஞ்சது. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பில்லர்ஸ் எல்லாமே டீக் வுட்டும் சிமெண்ட்டும் சேர்த்து செஞ்சுருக்காங்க. இந்த சைடில் இப்போதைக்கு என்ட்ரி அலோடு இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி நம்ம இந்த சைடு வந்தோம்னா கீழே ஒரு குட்டி மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் என்ட்ரின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வழியாக தான் உள்ளாடி போகணும். அந்த மியூசியம்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் வால்ஸ் எல்லாமே. உள்ளாடி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அலோடு கிடையாது. அண்ட் அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய கத்தி. அவ்வளோதான் மியூசியம்குள்ளாடி. அப்படியே அந்த மியூசியம்லேருந்து இன்னொரு சைடு வெளியே வந்தீங்கன்னா இங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப்பில் இருக்குது. லைக் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபவுண்டெயின் மாதிரி இருக்குது. இதுதான் அந்த பேலஸோட பேக் சைடு. நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் அப்படி இருக்கும்னு நினச்சேன். பேக்கில் பார்த்தீங்கன்னாலும் அந்தளவுக்கு ஒரு பெரிய செட்டப் வச்சுருக்காங்க. இந்த வழியாகவும் நீங்கள் மேலே போய்க்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் இந்த சம்மர் பேலஸ். இந்த பேலஸ்க்கு ரைட் சைடில் நிறைய கார்டன்ஸும் இருக்குது. சப்போஸ் அங்கே வேணாலும் நீங்கள் போய்க்கலாம், சும்மா வாக்கிங் மாதிரி.
இங்கே இருக்க வால் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் கட்டினது. அந்த வால்ஸை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். செம்மையாக இருக்குது அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு. நிறைய பிளேஸில் டு நாட் டச் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா பழைய வால்ஸ் அந்த மாதிரிலாம், ஸோ ஏதாவது டேமேஜாக இருக்கும், அதுக்காண்டி இப்படி போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வுட்டு தான். ஆக்சுவலாக அந்த பேலஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் தர்பாராக யூஸ் பண்ணியிருக்காங்க. தர்பார் அப்படின்னா கோர்ட். இந்த சைடில் கிங் நின்று கீழே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சைடில் கை இப்படி எல்லாமே வுட்டில் வச்சுருக்காங்க. மேலே விண்டோஸ்லேருந்து காமிச்சிருப்பேன், நடக்கிறதுக்கு ஸ்பேஸ் அந்த மாதிரி அந்த சைட்லேருந்து காமிச்சிருப்பேன். ஸோ இது அந்த ஃபுல்லாக ஒரு கார்டன் மாதிரி செட்டப் இருக்குது. நீங்கள் சுற்றி நடந்துக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேலஸ் வந்து உங்களுக்கு ஒரு தரமான பிளேஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செம்மையாக இருக்குது பேக்ரவுண்ட் எல்லாமே. இந்த பேலஸ் வந்து 1781 ஆரம்பிச்சிருக்காங்க, 1791 தான் முடிச்சிருக்காங்க. சம்மர் பேலஸ்லேயுமே டாய்லெட், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. பெங்களூர் ஃபோர்ட் அதுக்கப்புறம் டிப்பு சுல்தான் பேலஸ் ரெண்டோடைய டைமிங்ஸுமே மார்னிங் 8:30 to ஈவினிங் 5:30. டிப்பு சுல்தான் பேலஸ்க்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து இதுலேருந்து 4th கேட்டில் பார்க்கிங் இருக்குது. இங்கே இருக்க கார்டன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விளாகில் சந்திக்கலாம். until then bye bye.